சொல்லு இந்த கையெழுத்தல் போட்டியை மூல முடியுங்க. நான் சொல்ற கேளுங்க. ஒருத்தவங்க சண்டை வருது லேடிஸ், நான் சொல்ற கேளுங்க. கூட வைக்க பானைகள் கையெழுத்தல் போட்டியை முடிச்சுட்டு பானை ஒருத்தர் அப்படியே ஒதுக்குங்க. பானை ஒருத்தர் வந்துட்டு அந்த கோட்டை தொட்டாலே அவுட்டு. பானை ஒருத்தர் போட்டு அந்த கோட்டை கொஞ்சம் அமைதியப்படும் போவாங்க. பானை ஒருத்தர் போட்டு இது போடுப்பா. 2 கோடு போட்டு வெள்ள போடு. 2 கோட்டுக்கு நடுப்புறதான் வரணும். 2 கோட்டுல எந்த கோட்டை போட்டாலும் அவுட்டு. நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டை போடுறது வேலை கிடையாது. பொங்கல் திருவிழா என்பது எல்லாரும் ஜாலியா இருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். தேவையில்லாம சண்டை போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. சரியா? எந்த யாரும் செய்யலாம். 2 கோட்டை தொட்டி நோய் அவுட்டு. குழு கொடுத்தீங்கன்னா பயிற்சி கிடையாது. ரூல்ஸ் வந்து இது மாதிரி எல்லாரும் ரூல்ஸ் சொல்லுவாங்க. தேவையில்லாம சண்டை போடாதீங்க. உங்களுடைய பழைய பகையெல்லாம் வந்து பொங்கல் இல்லாம பெரிய பிரச்சனை ஆகி ஊரை 2 ஆரம்பிக்கிறீங்க. தயவு செஞ்சு விழா நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுத்து மற்றவங்க ஒதுக்கி போயிடுங்க. இது அவங்க திறமை வேற. உங்களுக்கு திறமை இருந்தா நான் இடையில பரிசு வாங்கி போகலாம். திறமையான ஓட்டு இது ஓட்டு தெரியுங்களா அப்படின்னா சொல்லி ஒப்புறாங்க. தயவு செஞ்சு சொல்லுவாங்க. நிறைய போட்டி நடத்துறவங்களுக்கு தெரியும், பரிசு வாங்க தெரியும். போட்டி வந்து நடத்துறதுங்க மற்றவங்க அமைதியாக வந்து ஜாலியாக கண்டு வச்சுட்டு வேலையை பார்த்து செய்யுங்க. தயவு செஞ்சு சொல்றாங்க. ஆமா, ரூல்ஸ் பிரேக் பண்ண மாதிரி யாரும் விளையாட்டு வந்து வேணாப்பா. டோக்கன் வாங்கிக்கலாம், காசு வந்து வாங்கிக்கங்க. அவ்வளோ நான் சொல்லுவேன். யாருமே தேவையான பேசக்கூடாது. பார்த்து வைக்க விளையாட்டு போட்டி என்பது ஜாலிக்க கூட பானை வந்து எல்லாம் ஓரமா வாங்க. பிரவீனா பிரவீனா போடா. இந்த கயிறை தொட்டாலே அவுட்டு. அப்புறம் வந்துட்டு இங்க வம்பு அங்க வம்பு இந்த கும்புன்னு சொல்லக்கூடாது. யாராலும் கமிட்டி மெம்பர்கள் பார்க்கணும். டோக்கன் வேணுங்கிறவங்க ஆரோக்கிய அவர்கள் கயிறை தொட்டா அவுட்டு. கயிறை தாண்டினாலும் அவுட்டு. தொட்டாலே அவுட்டுப்பா. பார்த்துக்க. அப்புறம் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லக்கூடாது. செட் பண்ணாலே அவுட்டு. பிரச்சனை வேணா அமைதியா போங்க. நடக்கிறபடி நடத்துங்க. பிரச்சனை வேணா இது பொங்கல். மாட்டுக்குதான் மாட்டு பொங்கல். மனுஷனுக்கு மனுஷனுக்கு அடிச்சுக்க வேண்டாம், குடிக்க வேண்டாம். ஐயோ பவுடர் ஆரம்பிக்கிறார். அவரை தூக்கி சுத்துங்க. 10 சுத்து சுத்தி செலவோமா நிப்பாட்டுங்க. ஆரம்பித்து
20 டோக்கன் வரையா உடைச்சவங்க உடைக்க போறாங்க. அவர் களத்தில் இறங்கி கொண்டார். இதை பாருங்க பாருங்க. கரும்பு வியாபாரம் ஆண்டபுரத்திலே சிடாலேன்னு இப்பதான் தெரியும். போயிட்டுங்க. இப்பொழுது நமது கரும்பு வியாபாரி களத்தில் இறங்கி கொண்டார். இதோ களத்தில் இறங்கி கொண்டார். மீன் சுற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். கேரேஜ் மத்த எதுவும் தரலையா? அவர் கடையை உடைக்கலாம் போறீங்க. உங்க பானை தானே உடைக்க போறீங்க. அவர் கடையை உடைக்க போறீங்க. நியாயமா? ஒரு மத்திய கடையை உடைக்க போறீங்க. நியாயமா? வருமா வருமா? கடையை உடைப்பாரா என்று பார்த்துக் கொள்வோம். இல்ல மீன் சுட்டியை நோக்கி போவாரா என்று பார்ப்போம். அவருக்கு சுத்திரம் வந்துட்டு மீன் சுட்டியை நோக்கி தான் போவாருன்னு பார்க்கிறேன். பாட்டை போடு. நான் சொன்னேன் அன்னை அடைகிறது சார்பாக எனது மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஜோதி அன்பளிப்பாக வழங்குவார். பாருங்கம்மா பாருங்க. கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுவே அபிஷேக் டோக்கனு வேணுங்கிறவங்க ஆன்லைன் சர்வீஸ் போத்திட்டாங்க அனுபவம். அப்புறம் வந்து ஆம்பளைங்க வந்து கேட்டால் கிடையாது. பெண்களுக்கு ஆரம்பித்து விட்டால் ஆண்களுக்கு கிடையாது. அது யாராலும் சரி வேணுங்கிறவங்க போய் வாங்குங்க. 10 ரூபா தான் 10 ரூபா தான் 10 ரூபா தான்.
பெண்கள் வந்து வாங்கி திரும்பவும் பையில போன் வச்சிருக்கான் பாரு. பெண்கள் சார்பாக தேவி திருச்சினார் ஒரு டோக்கன் எடுத்துருந்தார். முதல் டோக்கன். அடுத்தபடியாக யார் வேணாலும் வந்து வாங்கலாம். 20 டோக்கன் தான். முதல் டோக்கன் தேவி வாங்கிட்டாங்க. அடுத்த டோக்கன் யார் வருங்க வாங்க, துணிஞ்சு வாங்க. வெற்றி பெற்றால் அன்னை அடைவேலை சார்பாக, சீட்டு சார்பாக, பைனான்ஸ் சார்பாக எனது மாப்பிள்ளை கோவில் சார்பாக 500 தன்மானம், ஓசன் ப்ராடக்ட் கேவின்சன் சார்பாக 1000. அது இல்லாமல் இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படும் விளையாட்டு போட்டியை பிரைஸ் உண்டு. யார் வேணாலும் வந்து விளையாடலாம், வெற்றி பெறலாம். திறமை இருந்தால் வெற்றி பெறுங்கள். இப்பொழுது நமது லியோன்ராஜ் கலந்து கொண்டிருக்கிறார். பாட்டா போட கலந்தது மூச்சோடுகின்று காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை செய்த முடிவு மாற்றிக்கொள்ள மாலை வேண்டுமா கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுவே ஏனடி ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுவே ஏனடி மூச்சிலே புது வாசனை இது ஏனம்மா இளைய மனதுக்காக பிறந்த நேரமா கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே ஏனடி ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தெரியுதே ஏனடி நேரா அடிச்சா போடலாம். வாய்ப்பில்லை புரிஞ்சு போச்சு. சொல்லி கொடுக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு வர 5000 இருந்து 2500 இலவசம். அதை சொல்லி விளையாட்டு போட்டு சும்மா சொந்தக்கார மாமா மட்டும் அண்ணன் தம்பி
வெரி குட். எங்க மச்சானுக்கு வந்து ஆர்வம் பொறுக்கல. அவர் சந்தி வீட்டுக்கு போவாருக்காரு. அது முடிவு மச்சான் இப்படி போய் கேட்டு போட்டுருக்கீங்க. அடுத்த ஆள் யாருப்பா? நாம இல்லைங்க, அவர்கள் சொந்தக்காரை நோக்கி மண்டையை உடைப்பார்கள் என்று பார்ப்போம். அவர்களுடன் எட்டி பார்க்கிறவர்கள் மண்டை உடைய என்று எதிர்பார்க்கிறேன். உடைத்தால் எனது சார்பாக 500 உட. வருமா போ அடி ஒன்றா வரும். வர கொடை வர தூக்கிறாங்க. ரெண்டு பேரும் வராங்கம்மா. போட முடியல, 2 பேரும் வராங்க. மாமா ஸ்ரீபன் மாமா, உங்க பையன் பின்னாடி வந்தால் கோவில் வாங்கி இப்பொழுது நமது மண்ணின் மைந்தர் மாமா துரை அவர்கள் களத்தில் இறங்கி கொண்டார். அதை உடைப்பாரா, டிரான்ஸ்போர்ட்டை உடைப்பாரா, இல்லை கயிறு வட்டிக்கும் பெண்களை உடைப்பாரா என்று தெரியவில்லை. வாங்க மாட்டாங்க, வேடிக்கை மட்டும் உடையா மாமா. உடைத்தால் உனது எனது சார்பாக 500 தருமானம். உடா அருமையான மாமா எனது பேச்சை கேட்டு அடிக்க சென்றார். ஆனால் தடுத்து விட்டார்கள். மாமா உனது கோபத்தை அடக்கிக்கோள், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். மாடு சுத்து மாடியே கொடுத்தவரு தம்பி களத்தில் இறங்கி உள்ளார். தம்பி பானை அடிப்பாரா, மாடு அடிப்பாரா என்று பார்ப்போம். மெக்கல் பெட்டியின் மண்ணின் மைந்தர் பாருங்கள். ஒன்னம்மா அம்பே, என்னடா உன்ன நீங்கிற குடிச்ச மாட்டுக்கு இருக்கு சம்பந்தம் இருக்கா? ஆத்தோன்னு என்னன்னாலும் உங்க அப்பா கூப்பிடுறான்னு கலந்துக்குவா. பெண்கள் கலந்து கொண்டால் அனைவரும் உற்சாகமா ஆய மூடி நிற்கவும் கை கட்டினா 5000.
உங்களை வந்துட்டு மானதான் வழி நினைச்சு மெக்கல் கட்டி வழி சொல்ல முச்சை காட்டி புரியுதா? மானவழி சொன்னா மெக்கல் கட்டி வழி கட்டி முச்சை காட்டி அதை நோக்கி போங்கப்பா. இதுக்கு மேலே ஆண்கள் கலந்து கொள்ள முடியாது, பெண்கள் கலந்து കളത്ത് നീട്ടും പണ്ടിയോട്ട് കുളിച്ചത്ത് കൂത്ത് കുപ്പയിൽ പോട് மனசு வேண்டும் பழகி பார்த்து வயசு கேட்கும் இதயத்தில் இடம் இல்லையே அதை எடுத்தவ கொடுக்கவே இல்லையே அது இல்ல தெற்கால் நதிக்கு போவாரா என்று தெரியவில்லை. சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. எந்த பொருள் நிற்பாங்கன்னு தெரியல. காட்ட போடும் அக்கா, உங்க வீட்டுக்கு சீக்கிரமா போவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். அதை கண்ணை திறந்துட்டு போக வேண்டியதானே வீட்டுக்கு. காரியசா வண்டி விளையாட்டு போட்டு நடக்குதுங்க. வண்டி ரிவேஸ்ல விட்டு போகலாம். வண்டியை விட்டு ஓரமாக விடுவேன். அவர் அப்படிதான் பண்ணுவார். அவர் போடுறது தான் பண்றாரு. அப்படிதான் பண்ணுவார். ஆமா, வண்டியை வேகமா எடுத்து கிளம்பு. ரேடியோ செட்டா புனலை போட்டு ஓட்டு பாட்டை ஓட்டு நிப்பாட்டு. புனல் ஒயில சொல்லுங்க. மற்றது யாரு எப்பா பேரை சொல்லுங்க. அப்புறம் பேரை சொல்லுங்க. போச்சு முடியாது. மருமகளை கொண்டு வரீங்க ஊருக்குள்ள. யாருக்கு பேரை சொல்லணும் தெரியும். உங்களுக்கு தெரியுங்க. அப்புறம் கண்ணை கட்டி விட்டு அப்புறம் சொல்ல போடுங்க. ஆரியராஜ் மத்திய அவர்களின் மனைவி முன்னேற்றி அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார். திரும்பி அவர் வீட்டுக்கு செல்வாரா இல்ல பானை அடிப்பாரா இல்ல போலி அடிப்பாரா என்று தெரியவில்லை. நீங்கள் ஒழுங்காக செல்லுங்கள், அடி உண்டு.
உனக்கேற்றாக என்னை மாற்றிக்கொண்டேன் அவ்வொரு மாலை இளவையில் நேரம் அழகான இலகுது காலம் சற்று தொலைவில் அவள் முகம் பார்த்தேன் நீங்க கத்துலனா கண்டிப்பா அந்த அக்கா ஒத்துப்பாங்க. இங்கதான் தொண்டை தான் வந்துட்டு 4 ஸ்பீக்கர் வச்ச மாதிரி ஆங்குதா. அப்புறம் எங்க மூடும் தொண்டையை மூடினாலும் பானை உடைக்கிறவங்க உடைப்பாங்க. அவங்களே உடைக்க போனா இவங்க அலட்சியா ஆங்குறீங்க என்ன உடைக்க போறவங்களே இதா உன் வீட்டுக்கு இப்படி சந்தாடி போதும்ல. ஐயோ பானை உடைப்பா வேண்டிய ஆளை உடைப்பான்னு அத்தாலே லேடிஸுக்கு 2 தான். இதோ தேவி கிருஷ்ணன் களத்தில் இறங்கியுள்ளார். பானையை உடைப்பாரா என்று தெரியவில்லை. பாருங்கள், ரொம்ப நிற்க வேண்டாம், கிழக்கு மேற்கு காட்ட வேண்டாம். பாருங்க பாருங்க, ஓகே ஓகே, பாட்ட போடுங்க. உன்னை தலையில 100 ஓட்டு போட்டுனாலும் நீ சேர மாட்டேன். மறுபடியே வீட்டுக்கு போ. எங்க போற? உங்க மாமா உங்க பொங்கல் வச்ச வீட்டுக்கு போற? போவாங்க மானோடைய இல்லைன்னா உன் மாமா தேராஜ் மாமா வீட்டை தோக்கி போறீங்க. எங்க போற? அந்த அடுத்து ரெடி ஆகும். ஒட்டா சவுண்டு ஓவரா போட்டீங்கன்னா குடிக்காம என்ன வந்து பானையை ஓடா யாரு சுத்தப்பா பானையை ஓடா வா. நமது மண்ணில் இருந்து சென்ற திவ்யா அவர்கள் களத்தில் இறந்துள்ளார். அவர் வீட்டுக்கு போவாரா? அவர் வீட்டுக்கு வழி விடுங்க. பேசிக்கவே முடியலன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டான். சுத்தமானி நானும் பார்த்துக்கவே முடியலன்னு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டான். சாமி கிட்ட சொல்லிக்கிட்டான், உன்னை வச்சுக்கிட்டான். ஒத்தராணி நானும் பேசிக்கவே முடியலன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டான். சுத்தமானி நானும் பார்த்துக்கவே முடியலன்னு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டான். ஒரு கோடி வச்சு நான் போட்ட காதல் கோலம் ஒரு பாதி உங்க அண்ணன் ரசித்து தரேன் உள்ளாங்க. ஏன் போறீங்க? டோக்கன் வாங்க. நமது இளைஞர்கள் யாரா இருந்தாலும் போகலாம், கலந்து கொள்ளலாம். கடைசி வாய்ப்பு. அப்புறம் வந்து கத்தக்கூடாது, குத்தக்கூடாது. தம்பி ரோசனு, ஆனஸ்ட், திடீராஜ், ஏய் ரோசனா, ஏய் ஏய் ரோசனா போடுறேன். ஏய் தம்பி ரோசனா, ரோசனா டோக்கன் நான் போடுறேன். 4 பேத்துக்கு வா. வாடா வந்து பேசி வந்து போ. மாரி கூட்டு போகணும்னா அவங்க வீட்டுக்கு போவாங்களா, எங்கே போவாங்க? அந்த வீட்டை பார்த்து வழி விடுப்பா. அவங்க போவாங்க. அங்கே கொடை பிடிக்கணும்னா ஓரமா வாங்க.
கரண்ட் வரணும்னா ஆட்கள் வச்சுருக்கீங்க. நான் என்ன எடுத்து கறி தரேன். உங்களுக்கு என்ன புத்தி வந்து இந்த கையில் வர சொல்லிட்டா ஆட்கள் வச்சு தட்டுவாங்க. நமது மண்ணின் மைந்தர் மேத்யூ கிளிண்டன் களத்தில் இறங்கியுள்ளார். அவர் பானையை உடைப்பாரா இல்லது படையை முடித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பெண்களின் மண்டையை உடைப்பாரா அல்லது கயிறுக்கு இறுதி ரொம்ப சுத்தவனா பார்த்துவோம்னா பார்த்து அப்படியே பெரியார் சொல்லுவார். காட்ட போலாமா? முன்னாடி பார்த்துலாம் இங்கே வந்து கேட்டான். ஓட்டி முடிஞ்சிருச்சே அடுத்தது கை இழுத்தல் ஓரமா போ. ஓட்டி முடிஞ்சிருச்சே கை இழுத்தல் ஓரமா போ. ஓட்டி முடிஞ்சிருச்சாப்பா. என்னடா பிரச்சனை யாராச்சா முடிஞ்சு போச்சு. ஏய் ஓரமா போ. ஏய் ஏய் அவுட். போட்டி முடிஞ்சு ஏடி நீ பானை விட்டாரு. ஏய் விட்டா விட்டாரு தம்பி தம்பி. ஏய் விட்டாரு தம்பி. ஏய் விட்டா அப்படியே திமிரச்சு. ஏய் அப்பா. ஏய் தம்பி. ஏய் திமிரச்சு. திமிரச்சு மூஞ்ச கிழிச்சு கூப்பிடுறான். ஏய் ஆனந்தா முடிஞ்சிச்சு. பானை ஒருத்தர் முடிஞ்சிச்சு. என்னடா சொல்றீங்க? ஏய் திமிரச்சு. ஏய் பிரவீனா. ஏய் பிரவீனா. ஏய் ரோசனா. ஏய் ரோசனா கூப்பிடுறா.
ஏய் திவிராஜா தம்பி திவி அவனை ஓரமா தம்பி ஓட்டி முடிஞ்சு போச்சு ஓரமா அவனை கூட்டு போனா அவனை சொல்லுங்க தரவா கூட்டு போ தரவா லேடிஸுக்கு பானை ஒருத்தர் இருப்பா யார் வேணா ஏய் அவன் ஓரமா வச்சு அடியா ஐஜிந்து வா என்ன மாறா மாப்பா மாறா என்ன சொல்லுது நான் வந்து பேசிட்டு இருந்தேன். என்ன பண்ணுது நீங்க திட்டுறீங்களா? கேள்வி என்ன கேட்டியா வந்துட்டு அதான் சொன்னேன். ஏன்னு கேட்கணும் நமக்கு எதுக்குப்பா வம்பு? சரி நீங்க எதுக்கு திட்டுறீங்க? இது அங்கே கேட்டு இது நீ அங்கே கேட்கும் நீங்க அடிச்சுப்பீங்க சேர்ந்துப்பீங்க. நான் உள்ள நான் சொன்னாங்க எதுக்குன்னு கேட்டேன். திட்டேன் அப்படின்னாங்க. ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. ட்ரெஸ்ஸு பிடிச்சி வாரத்தையுமே ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்கன்னாங்க. செருப்பு கொடுத்தாங்கன்னாங்க. அது பிடிச்சி பார்த்துருக்கோம்.